சொந்தங்களுக்கு வணக்கம். இன்று நமது நிகழ்ச்சியில் முக்கியமாக பார்க்க இருக்கின்ற விடயங்களாக குட்டிமணி தங்கதுரையினுடைய சிலை விவகாரமும் அதனை தொடர்ந்து எழுந்துள்ள சர்ச்சைகள் தொடர்பாகவும், அத்துடன் ராஜபக்சக்களினுடைய சொத்துக்கள் மற்றும் குற்றப்புலனாய்வு திணைக்களம் எடுத்துள்ள நடவடிக்கைகள் தொடர்பாகவும், பயங்கரவாத தடைச்சட்டத்தை நீக்குவது தொடர்பாக நீதியமைச்சரின் கருத்துக்கள் தொடர்பாகவும் சில கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டுள்ளது. முதலாவதாக, வல்வெட்டித்துறையில் குட்டிமணி தங்கதுரையினுடைய சிலை திறப்பு தொடர்பாக எழுந்துள்ள சர்ச்சை தற்போது பேசுபொருளாக மாறியுள்ளது. முன்னாள் நகரசபை உறுப்பினர் வல்வெட்டித்துறை போலீசாரால் கைது செய்யப்பட்டு தற்பொழுது பிணையில் விடுதலையாகியுள்ள நிலையில் பருத்தித்துறை நீதிமன்றத்தில் போலீசாரால் இது தொடர்பான வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. குறித்த வழக்கு விடுதலை புலிகளை மீளுருவாக்கம் செய்ததாக நேற்றைய தினம் அவர் விசாரணைக்காக அழைக்கப்பட்டு நீதிமன்றத்தில் முற்படுத்தப்படுகின்ற போது போலீசாரால் தெரிவிக்கப்பட்ட ஒரு காரணமாக கருதப்படுகிறது. இந்த நிலையில் இது தமிழீழ விடுதலை இயக்கத்தினுடைய முன்னாள் தலைவர் மற்றும் செயலதிபர்களாக இருந்த குட்டிமணி தங்கதுரை ஆகியோருடைய நினைவு சிலைகளாக காணப்படுகின்றது. தமிழீழ விடுதலை இயக்கத்தை பொறுத்தவரை அவர்கள் அரசியல் கட்சிகளாக இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் கீழ் ஒரு பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சியாக காணப்படுகின்ற நிலையில் அவர்கள் பல்வேறு ஜனநாயக ரீதியான தேர்தல்களிலும் போட்டியிட்டுள்ள நிலையில் அந்த ஒரு அரசியல் கட்சிகளினுடைய தலைவர்களாக இருப்பவர்களை, அந்த கட்சி தலைவராக ஏற்றுக்கொண்டவர்களை ஒரு தனியார் காணியில், கட்சியினுடைய உறுப்பினர் ஒருவருடைய தனியார் காணியில் அதற்காக சிலை அமைக்கப்படுகின்ற போது இப்பொழுது இந்த வந்துள்ள பிரச்சனையானது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயமாக தமிழ் தரப்பினரால் பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இந்த சிலைகளுக்கும் தடை செய்யப்பட்ட விடுதலை புலிகள் இயக்கத்துக்கும் எவ்விதமான சம்பந்தமும் இல்லை என ஒரு சில தரப்பினரால் குறிப்பிடப்படுகிறது. இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் செல்வம் அடைக்கலநாதன் உரையாற்றுகின்ற போது சில முக்கியமான விடயங்களை குறிப்பிட்டார். அது ஒரு தனியார் காணி, அவர் தன்னுடைய காணியில் இது அமைப்பது தொடர்பாக சிலை அமைப்பது தொடர்பான விவகாரம் எடுத்துக்கொள்ளப்பட்ட போது எமது கட்சி ரீதியாக அதனை மேற்கொள்வதற்கு நாங்கள் சகலவிதமான முயற்சிகளையும் மேற்கொண்டோம். குறித்த சிலை அமைப்பதற்கு முன்னரே இராணுவத்தினுடைய முக்கிய புலனாய்வாளர்கள் மற்றும் இராணுவ பிரதானிகளுடன் கலந்துரையாடி அவர்கள் அனுமதி அளித்ததன் பின்னரே, இவ்வாறான சிலைகள் அமைக்கலாம் என அனுமதி அளித்ததன் பின்னரே தாங்கள் நடவடிக்கைகளை மேற்கொண்டோம் எனவும், ஆனால் தற்போது வல்வெட்டித்துறை போலீசாரால் இந்த முட்டுக்கட்டை போடப்பட்டுள்ளது என்பது எத்தகைய ஒரு செயற்பாடு என தங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை என அவர் குறிப்பிட்டார். இது தொடர்பாக நேரடியாக தான் கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரை தொடர்பு கொண்ட போது அவர் இது தொடர்பாக குறிப்பிடுகையில், அவர்களுக்கு சிலை அமைப்பதை தாங்களும் வரவேற்கின்றோம் எனவும், அதற்கான நடவடிக்கைகளை நீங்கள் அனைவரையும் அழைத்து செய்யுங்கள், நாங்கள் எங்களுடைய ஆதரவை வழங்குவோம் என தேசிய மக்கள் சக்தியினுடைய அமைச்சர் ஒருவர் தெரிவித்ததாக, அமைச்சர் சந்திரசேகர் தெரிவித்ததாக செல்வம் அடைக்கலநாதன் குறிப்பிட்டார். அதேபோல் இந்த சிறையில், வெலிக்கடை சிறையில் இவர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். ஜிஆர் ஜெயவர்தனவினுடைய ஆட்சி காலத்தில் 1983 ஜூலை கலவரம் இடம்பெற்ற போது 27-29 திகதிகளில் இந்த வெலிக்கடை சிறைச்சாலையில் இடம்பெற்ற இந்த கலவரத்தினூடான இந்த படுகொலை துப்பாக்கி சம்பவமாக பார்க்கப்படுகிறது. 52க்கு மேற்பட்ட தமிழ் சிறை கைதிகள் படுகொலை செய்யப்பட்ட ஒரு வரலாற்று சம்பவமாக காணப்படுகின்ற இந்த நிலையில் இந்த குட்டிமணி தங்கதுரையினுடைய படுகொலைக்கு ஏன் விசாரணைகள் மேற்கொள்ளப்படவில்லை? தற்பொழுது சில தினங்களுக்கு முன்னர் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் கலவரம் ஏற்பட்டு சிறை அதிகாரிகள் உட்பட சிறை கைதிகள் உயிரிழந்தனர். அது தொடர்பான தீவிரமான விசாரணைகளை தற்போது அனுர அரசாங்கம் மேற்கொண்டு வருகிறது. அந்த நிலையில் இந்த குட்டிமணி தங்கதுரையினுடைய விவகாரமும் நிச்சயமாக விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட வேண்டும். ஜேஆர் ஜெயவர்தன காலத்தில் இடம்பெற்ற அநீதிக்கு, அந்த செயற்பாடுகளுக்கு யார் காரணம்? வெளியிலிருந்து குண்டர்கள் அழைத்து வரப்பட்டு, காடையர்கள் அழைத்து வரப்பட்டு இந்த ஒரு விரோதமான செயல் இடம்பெற்றதாகவும், எனவே அது தொடர்பான விசாரணைகள் கட்டாயம் வேண்டும் என செல்வம் அடைக்கலநாதன் இது தொடர்பாக வலியுறுத்தியுள்ளார். இந்த நிலையில் வல்வெட்டித்துறை போலீசாரினால் பதிவு செய்யப்பட்ட வழக்கு நாளைய தினம் பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றத்தில் அழைக்கப்பட உள்ளது. இந்த நிலையில் அது தொடர்பான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் நாளைய தினம் தீர்மானிக்கப்படும் என குறிப்பிடப்படுகின்றது. நாளைய தினம் வரை இந்த சிலை 22ஆம் தேதி வரை இந்த சிலை அமைப்பதற்காக இடைக்கால தடையை நீதிமன்றம் நேற்றைய தினம் பிறப்பித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. ராஜபக்சக்களினுடைய சொத்துக்கள் தொடர்பாக கடந்த கால அரசாங்கங்களிலிருந்து ஒவ்வொரு அரசாங்கங்கள் வருகின்ற போதும் ராஜபக்சக்களினுடைய சொத்துக்கள் பல்வேறு நாடுகளில் காணப்படுவதாகவும், இறுதி யுத்தத்தின் போது விடுதலை புலிகளிடமிருந்து கைப்பற்றப்பட்ட பணம் மற்றும் ஒரு தொகை தங்கம் ஆகியன வெளிநாடுகளில் பல நாடுகளில் முதலீடுகளாக செய்யப்பட்டுள்ளதாக தொடர்ச்சியாக அவர்கள் மீது பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு கொண்டே இருந்தது.
அவர்களும் அதனை மறுத்து கொண்டே இருந்தார்கள். பொதுஜன பெரமுனவினுடைய தேசிய அமைப்பாளராக உள்ள நாமல் ராஜபக்ச, எமக்கு உகண்டாவில் பணம் உள்ளதாக நீங்கள் கூறுகிறீர்கள், அதனை நீங்கள் நிரூபித்து காட்டுங்கள், நிரூபித்தால் நான் என்னுடைய பாராளுமன்ற உறுப்பினர் பதவியையும் அரசியலில் இருந்தே விலகி விடுவதாகவும் ஒரு சவாலினை பகிரங்கமாக விடுத்திருந்தார். இந்த நிலையில் இந்த ராஜபக்சக்களினுடைய சொத்துக்கள் தொடர்பாக தற்பொழுது அனுர அரசாங்கம் மிகவும் தீவிரமான செயற்பாடுகளை மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக சந்தேகத்துக்கிடமான வெளிநாடுகளில் இவர்கள் முதலீடு செய்துள்ளார்கள் என்று குறிப்பிடப்படுகின்ற நாடுகள் அனைத்திலும் குற்றப்புலனாய்வு திணைக்களம் அந்தந்த நாடுகளினுடைய போலீஸ் பிரிவுடன் தொடர்பு கொண்டு அவர்கள் நேரடியாகவே அங்கு சென்று விசாரணைகளை மேற்கொள்வதற்கு தற்போது ஒரு பேர்பட்டியல் தயாரிக்கப்பட்டு அந்த பட்டியலின் ஊடாக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் 2017ஆம் ஆண்டு ஏர்பஸ் கொள்வனவில் இடம்பெற்ற மோசடிகள் தொடர்பில் முதற்கட்டமாக ஆஸ்திரேலியாவுக்கு சென்று குற்றப்புலனாய்வு பிரிவு விசாரணைகளை மேற்கொள்ள இருக்கிறது. அடுத்தடுத்த கட்டமாக உகண்டா மற்றும் ஜெர்மன் போன்ற நாடுகளுக்கும் சென்று இது தொடர்பான பல்வேறு தொடர்பான, அதாவது குறிப்பாக ராஜபக்சர்களுடைய சொத்து விவகாரங்கள் தொடர்பாக விசாரணைகளை மேற்கொள்வதற்கு அனுர அரசாங்கம் தற்போது நடவடிக்கைகளை எடுத்துள்ளதன் காரணமாக ராஜபக்சர்கள் அச்ச நிலையில் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அத்துடன் அவர்கள் அனுர அரசாங்கத்தை வீழ்த்துவதற்காக விவசாயிகளையும் அத்துடன் இன மத ரீதியான ஒரு குளறுபடிகளையும் மத தலைவர்கள் மீதான ஒரு சேறு பூசல்களையும் அனுர அரசாங்கம் மேற்கொள்வதாகவும், அரசியலமைப்பில் மாற்றம், நீதிபதிகளினுடைய வயதெல்லையை அதிகரித்தல் தொடர்பாக அவர்கள் சர்வாதிகாரமாக செயற்பட ஆரம்பிக்கிறார்கள் என்ற கருத்துக்களை தொடர்ச்சியாக ராஜபக்ச தரப்புகள் மக்கள் மத்தியில் பரப்பி வருகிறது. இந்த நிலையில் பசில் ராஜபக்சவினுடைய பிணை விவகாரம் இன்றைய தினம் நீதிமன்றத்தில் பசில் ராஜபக்சவினுடைய வழக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது அவருக்கு ஏற்கனவே பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்தது. அந்த பிடியாணை உத்தரவு தற்போது மீண்டும் நீடிக்கப்பட்டுள்ளது. ஏனெனில் இன்றைய தினம் அவர் நீதிமன்றத்துக்கு ஆஜராகவில்லை. குறிப்பாக கொழும்பு ஹம்பகா பகுதியில் ஒரு வீடொன்று, காணி ஒன்று கொள்வனவு செய்தல் விவகாரம் தொடர்பாகவே பசில் ராஜபக்சவினுடைய வழக்கு தற்பொழுது நீதிமன்றத்தில் விசாரணைக்குட்படுத்தப்படுகிறது. 6 கோடி பெறுமதியான தென்னங்காணி ஒன்றினை சட்டவிரோதமாக கொள்வனவு செய்தார் என்ற அடிப்படையில் அவருக்கு வழக்கு தொடரப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையில் அந்த வழக்கில் அவர் ஆஜராக வேண்டும் என குறிப்பிட்டு நீதவான் உத்தரவு பிறப்பித்திருந்த போதிலும் அவர் ஆஜராகாததை அடுத்து அவருக்கு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டது. இன்றைய தினமும் அவர் ஆஜராகாத நிலையில் அவருக்கு பிணை சாட்சியம் வழங்கிய 4 பேருக்கும் கடுமையான உத்தரவு இன்றைய தினம் நீதவானால் பிறப்பிக்கப்பட்டது. பிணை வழங்கியவர்களுக்கு நிபந்தனையுடன் தற்பொழுது இன்றைய தினம் அவர்களுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அவர் பசில் ராஜபக்சவினுடைய பிடியாணை நீடிக்கப்பட்டுள்ளது. அவர் அடுத்த கட்டளைக்கு நீதிமன்றத்துக்கு சமூகம் அளிக்கவில்லை எனில் பிணையாளர்கள் அதற்குரிய தண்டனையை அனுபவிக்க வேண்டிய நிலை ஏற்படும் என இன்றைய தினம் நீதவான் எச்சரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவில் உள்ள பசில் ராஜபக்ச உடல் சுகையீனம் காரணமாக தன்னால் பயணம் மேற்கொள்ள முடியாது என குறிப்பிட்டு தொடர்ச்சியாக நீதிமன்ற வழக்கினையும் இலங்கை வருவதையும் புறக்கணித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. அவர் மீது பல்வேறு வழக்குகள், பிடியாணை உத்தரவுகள் காணப்படுகின்ற நிலையில் அவர் இலங்கை வந்து அடைகின்ற போது அவர் கைது செய்யப்படுவார் என்ற ஒரு மிகவும் நம்பகத்தனமான அல்லது மிகவும் உன்னிப்பாக ஒரு விடயமாக இந்த அவருடைய கைது காணப்படுகிறது. அந்த அச்சம் காரணமாகவே பசில் ராஜபக்ச நாட்டுக்கு வருவதை தொடர்ச்சியாக தவிர்த்து வருகின்ற ஒரு நிலைமை காணப்படுகிறது. நாட்டில் பேசுபொருளாக இருக்கின்ற ஒரு விடயம் பயங்கரவாத தடை சட்டம். இந்த அனுர அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவோம் என அவர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிட்டனர். அதற்கமைவாக அவர்கள் புதியதொரு சட்ட திருத்தம் கொண்டு வந்ததன் பின்னர் இந்த அமுலில் இருக்கின்ற பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படும் என குறிப்பிடுகிறார்கள். ஆனால் கொண்டுவரப்பட போகும் புதிய சட்டம் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை விட மிகவும் மோசமானது என தமிழ் தரப்பும் புத்திஜீவிகளும் சிவில் சமூக உறுப்பினர்களும் தொடர்ச்சியாக குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகின்றனர். இந்த நிலையில் இன்றைய தினம் நீதியமைச்சர் கஷ்டன நாணயக்கார பாராளுமன்றத்தில் புதிய பயங்கரவாத திருத்தங்கள் கொண்டுவரப்பட்டதன் பின்னர் அமுலில் உள்ள இந்த பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படும் என குறிப்பிட்டார். அதற்கமைவாக கொழும்பில் 15 வருடங்களாக பயங்கரவாத தடுப்பு பிரிவில் கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்த 26 வயது, அதாவது 2009ஆம் ஆண்டு அவர் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்படுகின்ற போது அவருக்கு 26 வயது. 15 வருடங்கள் கடந்துள்ள நிலையில் அவர் தொடர்ச்சியாக குற்றங்கள் நிரூபிக்கப்படாமல் சிறையில் இருந்ததன் அடிப்படையில் அவர் நீண்ட காலமாக குற்றங்கள் நிரூபிக்கப்படாமல் சிறையில் இருந்தார் என்ற அடிப்படையில் தற்பொழுது பயங்கரவாத தடை சட்டத்தில் கொண்டு வந்த
திருத்தங்களுக்கு அமைவாக அவருக்கு பிணை வழங்குவதற்கான உத்தரவை நீதவான் நேற்றைய தினம் பிறப்பித்திருந்தார். அதன் அடிப்படையில் பயங்கரவாத தடை சட்டத்தில் கைது செய்யப்பட்ட அவர் 15 வருடங்களின் பின்னர் இன்று பிணையில் விடுதலை செய்யப்பட்டுள்ளார். அதைத்தான் இன்றைய தினம் கஸ்டன நாணயக்கார சபையில் தெரிவித்துள்ளார். இந்த பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படும், புதிய திருத்தத்தின் ஊடாக நீண்ட காலமாக சிறையில் காரணங்களின்றி தடுத்து வைக்கப்படுபவர்கள் அல்லது அவர்களுடைய குற்றங்கள் நிரூபிக்கப்படாமல் தொடர்ச்சியாக தடுத்து வைக்கப்படுபவர்கள், பிணை வழங்கப்படாமல் தடுத்து வைக்கப்படுபவர்களுக்கு பிணை வழங்குவதற்கான ஏது நிலையை இந்த புதிய சீர்திருத்தம் உருவாக்கும் என குறிப்பிட்டார். அதன் அடிப்படையிலேயே நீதிபதியினால் இன்றைய தினம் அவருக்கு அந்த இளைஞனுக்கான பிணை வழங்கப்பட்டமை இதற்கு முக்கியமான ஒரு சான்றாக காணப்படுகிறது. எனவே எதிர்வரும் காலங்களில் தமிழ் அரசியல் கைதிகள் நீண்ட காலமாக சிறையில் இருப்பவர்களுக்கு இந்த புதிய சீர்திருத்தம் ஊடாக பிணை வழங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட இருக்கிறது. அதற்கு ஏதுவாக முதலாவதாக ஒரு கைதி தற்பொழுது விடுதலையாகியுள்ளார். எனவே அதனை அடிப்படையாக கொண்டு ஏனைய கைதிகளுக்கும் பிணை வழங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகிறது. ஆனால் நீதியமைச்சர் தெளிவாக ஒரு விடயத்தை குறிப்பிடுகிறார். இது அரசியல் சார்ந்த விடயமல்ல, அனைவருக்கும் பிணை வழங்கப்படுமா என்பது என்னால் கூற முடியாது. நீதிமன்ற நடவடிக்கைகளின் ஊடாக நீதிபதி திருப்தி அடைகின்ற சந்தர்ப்பத்திலேயே இவ்வாறு பிணை வழங்கப்படும். எனவே அனைவருக்கும் வழங்கப்படும் என்ற கருத்தியல் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடாது அல்லது தன்னால் அந்த வாக்குறுதியை வழங்க முடியாது என பாராளுமன்றத்தில் கஸ்டன நாணயக்கார ஒரு விடயத்தை தெரிவித்துள்ளார்.